அன்புநேயர்களே, இன்றைய உலகில் இன்று வியாழக்கிழமை மாலை செய்தியாக 2 சம்பவங்கள் விவாதிக்கப்பட்டு வருகின்றது. ஒன்று, நேற்று நாம் சொன்னோமில்லை, ஈரானின் போர்க்கப்பல் ஒன்று தகர்க்கப்பட்டது குறித்து இந்தியாவின் மீது மிகப்பெரிய கண்டனங்கள் குவிந்த வண்ணம் இருக்கின்றது. கிட்டத்தட்ட இன்றைய இலங்கை நாடாளுமன்றத்திலும் பேசப்பட்டிருக்கின்றது. இந்தியா தானாக அழைத்து விட்டு தெருவில் விட்ட கதை போன்று ஆகிவிட்டது. இந்தியா ஈரானின் கப்பலை சரியாக கையாளவில்லை என்றும், சரியாக அவங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு செமினாருக்கு கூப்பிட்டுட்டு அவங்கள கைவிட்ட மாதிரி ஒரு கதை வருகின்ற. அது குறித்து நாம் பிறகு பார்ப்போம். இப்பொழுது இந்த சண்டை அந்த வளைகுடாவில் போர் ஆரம்பிக்கப்பட்டவுடன் நெய்னா ஒரு கதை எடுத்து விட்டார். இல்லை, ஒரு 3 வாரமோ 4 வாரமோ இந்த சண்டை தீர்ந்து விடும், அந்த அளவு ஈரானிடம் ஆயுதங்கள் குறைந்து விடும் என்று ஒரு கதையை எடுத்து விட்டார்களே. அதற்கு நேற்றே ஈரான் தங்களது பூமிக்கு அருகில் புதைத்து வருகிற மிசைல் ஃபேக்டரியை காட்டியிருக்கின்றது. அது நேற்றே பிரித்தானியாவின் ஊடகங்களிலும் தொலைக்காட்சிகளிலும் மிக அதிக முக்கியத்துவம் பெற்றிருந்தது நேற்றைய செய்தியாக. ஏனெனில் ஈரான் ஆரம்பத்திலிருந்தே சொல்லுகின்றது, நாங்கள் நீண்டகால போருக்கு தயாராக வருகின்றோம் என்று. இப்பொழுது அமெரிக்காவின் பென்டகனுக்கு அமெரிக்க இராணுவம் ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கின்றது. இந்த போர் இன்னும் 2 வாரம் தொடருமானால் அமெரிக்காவிடம் ஆயுத கையிருப்பு தீர்ந்து விடும் என்று மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. இது எப்படி இருக்குது? யாரை எச்சரிக்கிற? யாரை சொல்ற? ஈரானிடம் ஆயுத கையிருப்பு தீர்ந்துவிடும் என்று சொல்லி வந்த நிலையில் இன்று அமெரிக்காவே தங்களுக்கிடம் ஆயுதம் தீர்ந்துவிடும் என்ற ஒரு செய்தி, எச்சரிக்கை செய்தி வந்திருப்பது அமெரிக்க போர்க்காலத்தில் மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தி இருப்பதாகவே இராணுவ தரப்பு செய்திகள் உலக தரப்பிலிருந்து சொல்லுகின்றது. அமெரிக்காவை பொறுத்தவரையும் நாளாந்தம் பில்லியன் கணக்கான செலவு கொண்ட ஆயுதங்களை இந்த போரில் ஈரானிடம் இழந்து வருவதாகவும் அது பாதிக்கப்பட்டு வருவதாகவும் ஒரு கருத்து நிலவி வருகின்றது. ஆக இன்னும் 2 வாரம் இந்த சண்டை நீடித்தால் அமெரிக்காவின் நிலை அதோ கெதி என்ற நிலை ஒன்று இன்றைய உலக பரப்பில் முதலிடம் பிடித்த செய்தியாக வருகின்றது. இதேவரை இஸ்ரவேல் ஆயுதம் கொடுப்பானே என்றா? இல்லையே. இஸ்ரவேல் கூட மிக அதிகமான மிகப்பெரிய ஆயுதங்களை அவர் அமெரிக்காவிடமே இஸ்ராயல் வாங்கி வருகிறது. இந்த நிலைமையில் கிளஸ்டர் குண்டு போன்ற வேறு ட்ரோன்கள் கிளஸ்டர் குண்டுகளை இந்தியாவிடமும் இஸ்ராயல் பெற்று வருகின்றது, கொள்வனை செய்து வருகின்றது. இந்த நிலையில் இப்ப இஸ்ரவேல் நிலைமை என்னென்றால், இஸ்ரவேல் தொடர்ந்து போருக்கு தயார். ஏனெனில் இந்தியா தேவையான ஆயுதங்களை கொடுக்கும் என்று. அதனால இந்தியாவை கட்டிப்பிடிச்சு போட்டு வந்தார்ல மோடி மஸ்தான்ஜிக்கும் ஃபைல் இருக்குல்ல, அதனால மோடி மஸ்தான்ஜியை ஒரு பயம் காட்டிருக்கிறாங்க. மோடி மஸ்தானரும் ஒரு 2-3 சின்ன பாப்பாவை கட்டிப்பிடிச்சிக்காரு. அப்போ இது எப்படி? அதை இன்னும் வெளியாக்கல, நீ ஒன்ன வெளியாக்குவன்னு அவரை பயங்காட்டி வச்சிருக்கிறார். இந்த நிலைமையில இந்தியாவிடமிருந்து தேவையான ஆயுதங்களை இஸ்ரவேல் கொள்வனவு செய்யும் நிலை ஒன்று இருக்கின்றது. அது இருக்குத்தான். இதில் வேடிக்கை என்ன, இன்னொரு விடயம் என்னென்றால், ஈரான் மொக்கன் இன்னும் இந்த மொக்கன் இந்தியாவை நம்புறான் பாருங்க. இந்த இந்தியாவை காட்டி கொடுப்போம் நம்ம இந்த உலக பரப்புல முதல் சொல்லி இருக்கிறோம். ஏனெனில் இந்தியாவை இந்த பாம்பரையும் போன்றோ இந்தியாவை நாம் நன்றாகவே அலசி ஆராய்ந்து வைத்திருக்கின்றோம். ஏனெனில் அவன் கடந்த புலிகளுக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையிலான போரின் போது பாக்கு நீரிணை பக்கமாக வந்த பல ஆயுத கப்பல்களை மூழ்கடித்த பெருமை இந்தியாவே சாரும். அவங்கதான் போட்டு கொடுத்தா, அத்தனையும் கேரள அதிகாரிகள் தான் போட்டு கொடுத்தாங்க, வெற்றி கண்டாங்க. அதே போன்று இப்பொழுது முழுதாக ஈரானுக்கு எதிராக நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், ஈரானுக்கு எதிராகத்தான் இந்தியா முழுதாக நிற்கிறான் பாதியாண்டு. அந்த வகையில இப்பொழுது ஈரானின் போர்க்கப்பல் ஒன்றை, அதுவும் எங்க இந்தியாவோட எல்லை தாண்டி, அதாவது இந்தியாவோட எல்லை தாண்டி இலங்கைக்குள்ள கிட்ட வரக்குள்ள அடிக்கப்பட்டிருக்குது. அது வெளிக்கிட்ட தூரம் 5 நாள் தூரம். விசாகப்பட்டினம் ஆந்திராவிலிருந்து 5 நாள் வந்த போதுதான் சரியாக பார்த்து, அதுவும் எங்க பாத்துக்கிறாங்க, இந்தியாவின் கரையோர காவல் படை வேர்ச் பண்ணி கொடுத்திருக்குது. அவனுக்கு உத்தரவு கொடுத்துக்கிறாங்க, இந்த கப்பல் எந்த எல்லைக்கு வரும் என்று சொல்ல இதெல்லாம் ஆராய்ச்சி எடுத்துட்டாங்க.
ஆக ஈரான்காரன் ஒரு மொக்கிஜிஸ் என்பதை காட்டி கொடுத்துறாங்க. சரி, இப்ப என்ன வகையான ஆயுதங்கள் தீர்ந்திருக்குன்னு பாப்போமா? இப்பொழுது தற்போதைய போர் சூழலில் அமெரிக்காவின் ஆயுதங்கள் அனைத்தும் தீர்ந்து விட்டன என்றால் சொல்லுவதற்கல்ல, அமெரிக்காவிடம் ஆயுதங்கள் முழுவதுமாக தீர்ந்து விடவில்லை. ஆனால் மிக முக்கியமான சில குறிப்பிடத்தக்க அதிநவீன தற்காப்பு ஏவுகணைகள் டிஃபென்சிவ் இண்டபெண்டன்ஸ் வேகமாக, அதாவது வேகமாக செலவிடப்படுவது ராணுவ தலைமைக்கு ஒரு பெரிய கவலை ஏற்படுத்தியிருக்கின்றது. அதாவது இந்த கிரிட்டிக்கல் அசெட்ஸ் என்று சொல்ல போனால், அமெரிக்கா தற்போது ஈரானின் ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் தடுக்க அதிக அளவில் பயன்படுத்தப்படும் ஏவுகணை தடுப்புகளே மிக மிக அதிகமாக செலவாய்க்கிறது சொல்றாங்க. இதேவேளை SM-3 மற்றும் SM-6 ஏவுகணைகள், இதான ஸ்டாண்டர்ட் மிசைல்ஸ், இவை அமெரிக்க கப்பல்கள் இருந்து ஏவப்படுவை கடல்வழி பாதுகாப்பிற்கு மிக முக்கியமானவை. இவற்றின் இருப்பு குறையும் போது அமெரிக்கா தனது பிற உலகளாவிய கடற்படை தேவைகளுக்காக, அதாவது எடுத்துக்காட்டாக சீனாவுடன் போட்டி என்று வந்தால் மிக மோசம் போயிடும். டாட் மற்றும் பசியாட் ஏவுகணைகள், இவை மிக உயரத்தில் வரும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தடுத்து அழிக்கப்படுவை. ஒரு டாட் ஏவுகணையை தயாரிக்க பல மாதங்கள் ஆகும். ஆனால் போர்க்களத்தில் இதை பயன்படுத்துவது வேகம் மிக அதிகம். ரொம்ப நாளாக தயாரிக்கப்பட்ட ஒரு ஆயுதத்தை 10 நிமிஷத்திலே பாதிக்கலாம். அப்ப டாட்டும் வெற்றியாட்டும் கிட்டத்தட்ட முடிஞ்ச கதைதான். துல்லியமாக தாக்குதல் ஆயுதங்களால் இந்த பிரசிஷன் கைடட் அதாவது இவை எதிரிகளின் நிலைகளை துல்லியமாக அழிக்க பயன்படுபவை. போர் நீடித்தால் இவற்றின் இருப்பும் மிக குறைவான வாய்ப்பு இருக்கின்றது. ஏன் இது முடிந்துவிடும் என்ற பேச்சு இப்ப வருகிறதென்றால், இங்குதான் பொருளாதார ரீதியான ஒரு சவால் உள்ளது இல்லையா? அதாவது செலவு சமநிலை என்ற போல கோஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேசன் சொல்ல, அதாவது இந்த சமநிலையிலிருந்து மிக அதிகமாக அமெரிக்கா இழந்து விடுது. ஈரானின் ஒரு மலிவான ட்ரோன் அல்லது ஏவுகணையை வீழ்த்த அமெரிக்கா பல மில்லியன் டாலர் மதிப்புள்ள ஏவுகணையை பயன்படுத்துகிறது. ஈரான் ஒரு மலிவான, நாம ஏற்கனவே சொல்லிக்கிறோம், ஈரான் செலவு குறைஞ்ச மாதிரிதான் சகல ஏவுகணையும் செஞ்சு வச்சுக்கிறான். ஈரானால் மிக எளிதாகவும் மலிவாகவும் புதிய ஆயுதங்களை உருவாக்க முடிகிறது. ஆனால் அமெரிக்காவின் அதிநவீன ஏவுகணைகளை உற்பத்தி செய்ய நீண்ட காலமும் மிக உயர்ந்த தொழில்நுட்பமும் தேவைப்படுகிறது. போர் இன்னும் பல நாட்களுக்கு தொடர்ந்து நடந்தால் அமெரிக்கா தனது ஏவுகணை தடுப்பு அமைப்புகளை பயன்படுத்துவதில் கவனமாக இருக்க வேண்டியிருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது, எச்சரிக்கை செய்யப்படுகின்றது. அமெரிக்க இராணுவத்தால் இன்று புதன்கிழமை காலையிலிருந்து மிகப்பெரிய எச்சரிக்கை வழங்கப்பட்டுள்ளதாக இந்த செய்திகள் வருகின்றது. அதிபர் டிரம்பின் கருத்து என்னவென்றால், அமெரிக்காவின் கையிருப்பு வரம்பற்றது, அன்லிமிட்டட் என்றும் தற்போதைய தேவைக்கு ஏற்ப போதிய ஆயுதங்கள் உள்ளதாக அவர் தொடர்ந்து கூறி வருகிறார். ஆனா அது உண்மை இல்லையாம். அமெரிக்க ராணுவத்தின் மிகப்பெரிய பலமே அதன் உலகளாவிய விநியோக சங்கிலி, லாஜிஸ்டிக் மற்றும் உற்பத்தி திறன் தான். அதாவது முன்னாள் ராணுவ அதிகாரிகள் மற்றும் ஆய்வாளர்கள் அமெரிக்கா இப்போதைக்கு முறியடிக்க முடியாத நிலையில் இருந்தாலும் நீடித்த போர் என்பது உற்பத்தியை விட பயன்பாடு அதிகமாக இருக்கும் நிலையை உருவாக்கும் என்று எச்சரித்திருக்கின்றார்கள். நீங்க இருக்கிற ஆயுதத்தை ஸ்டாக் செலவழிச்சீங்கன்னால் நம்ம செய்யறதுக்கு நீண்ட காலம் எடுக்கும் என்று சொல்லப்படுது. அப்ப இது ஒரு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறாங்க அமெரிக்க ராணுவ தரப்பால். அடுத்தது, அமெரிக்க ராணுவம் இது ஒரு எடுகோலாபம் எடுத்து விட்டுருக்க வாய்ப்புனா, யுத்தம் செய்ய அமெரிக்க ராணுவத்தில 100க்கு 100% யாருமே விரும்பல அப்படின்னு ஒரு கதை சொல்லப்படுதுங்களா. சுருக்கமாக, அமெரிக்கா வெறும் கையுடன் இல்லை என்றாலும், ஆனால் போரின் தீவிரம் குறையவில்லை என்றால் மற்ற உலகளாவிய பாதுகாப்பு தேவைகளை, உதாரணமாக தைவான் போன்ற பகுதிகளில் உள்ள அழுத்தம் சமநிலைப்படுத்த அமெரிக்கா தனது ஆயுத பயன்பாட்டில் ஒரு கடினமான முடிவை எடுக்க வேண்டிய சூழல் ஏற்படும் என்றதை நாம உறுதியாய் சொல்லலாம். இந்த சூழலில் போர் முன்னெடுப்புகள் மற்றும் ஆயுதங்கள் பற்றிய நிலவரங்கள் தான் தற்போது இன்றைய நாளில் மிக அதிகமாக பேசப்பட்டு வருகின்றது, விவாதிக்கப்பட்டு வருகின்றது. அமெரிக்காவோட நிலவரம் என்னவாக இருக்கும் என்று ஒரு அச்சமூட்டு எச்சரிக்கையாகவே இந்த ஒரு ரிசர்ச் ஒன்று, அனலிஸ்ட் ஒன்று பண்ணப்படுகின்றது. பல பாதுகாப்பு ஆய்வாளர்கள் மற்றும் சர்வதேச ஊடகங்கள், உதாரணமாக வேர்ல்ட் ஸ்ட்ரீட் ஜேர்னல், அல் ஜெசீரா போன்றவை அமெரிக்காவின் ஆயுத கையிருப்பு என்பது கிட்டத்தட்ட சில கவலைகளை எழுப்பியுள்ளதாக அவர்கள் சொல்லுகின்றார்கள். அது ஏனென்று அவங்க சொல்றாங்கன்னே. அதாவது
ஈரானின் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்ஸ்களை இடைமறிக்க அமெரிக்கா பயன்படுத்தும் டாட் பட்ரியாட் மற்றும் SM-3 SM-6 போன்ற அதிநவீன ஏவுகணைகளின் கையிருப்பு மட்டுப்படுத்ததே என்று சொல்லப்படுது. இவை மிக விலை உயர்ந்தவை மற்றும் இவற்றை உற்பத்தி செய்ய நீண்ட காலம் எடுக்கும். அதிக பணமும் அதிக நாட்கள் எடுக்கும். ஆனா ஒரே நாளில் முடிச்சிடலாம். போச்சுடா. அதாவது இப்ப ஒரு சவால் வருகின்றது என்னவென்றால், அமெரிக்காவின் பாதுகாப்பு தொழில்துறை டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் பேஸ் என்று தற்போது வேகமாக போர்க்கால தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவுக்கு வேகமாக உற்பத்தியை அதிகரிப்பது சிக்கலை சந்தித்திருக்கின்றது. போர் சில நாட்கள் நீடித்தால் சமாளிக்கலாம். ஆனால் வாரக்கணக்கில் அல்லது மாதக்கணக்கில் மிக தீவிரமான வான்வழி தாக்குதல்கள் மற்றும் ஏவுகணை தடுப்பு நடவடிக்கைகள் நீடித்தால் கையிருப்பு வேகமாக குறைய வாய்ப்புள்ளது என்றும் இது அமெரிக்காவின் நீண்டகால போர் தயார் நிலையை பாதிக்கலாம் என்றும் அச்சமூட்டலாம். மறுபுறம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் அமெரிக்க ராணுவ அதிகாரிகள் கருத்துக்களை வெளிப்படையாக நிராகரித்திருக்கிறாங்களாம். அவர்களின் வாதம் இதென்று சொல்லப்படுது என்றால், அமெரிக்காவின் ஆயுத கையிருப்பு முன்னெப்பதையும் விட அதிகமாக இருப்பதாகவும் தேவைப்படும் எந்த ஒரு போரையும் எதிர்கொள்ளும் அளவுக்கு வரம்பற்ற அன்லிமிட்டெட் ஆயுதங்கள் இருப்பதாகவும் ட்ரம்ப் தான் சொல்றாரு. ஆயுதக்காரங்க சொல்லல. அமெரிக்காவின் ராணுவ கட்டமைப்பு எந்த ஒரு நீடித்த மோதலையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் ஆயுத பற்றாக்குறை என்ற பேச்சுக்கு இடமில்லை என்றும் நெய்னா சொல்றார். இது உண்மையான சூழல் என்னென்று பார்த்தால், இது ஒரு உற்பத்தி மற்றும் விநியோக சங்கிலி சப்ளை செயின் சம்பந்தப்பட்ட சவால். துப்பாக்கி குண்டுகள் அல்லது அடிப்படை வெடிப்பொருட்கள் தீர்ந்துவிடும் என்று அர்த்தமல்ல. மாறாக போர்க்களத்தில் மிக அதிகமாக செலவிடப்படும் அதிநவீன ஏவுகணை தடுப்புகள் குறுகிய காலத்தில் அதாவது இந்த மிசைல் குறுகிய காலத்தில் தீர்ந்துவிட வாய்ப்புள்ளதாம். அதாவது மிக கூடுதலாக மிசைல் இன்டர்செப்டர்ஸ் தான் மிக அதிகமாக குறைய வாய்ப்புகள் சொன்னாலும், அமெரிக்கா தனது பிற உலகளாவிய ராணுவ தேவைகளையும் சீனாவுடன் போட்டி அல்லது பிற பிராந்தியங்கள் இந்தியா போட்டிக்கு வந்து இப்படியான நேரத்தில் மிக இறுக்கமான ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுவாராம். ஒரு எச்சரிக்கையாக பார்ப்பதென்றால் ராணுவ பலம் என்பதில் அதிக சந்தேகமில்லை. இருப்பினும் தற்போதைய போரின் தீவிரத்தை பொறுத்து அதிநவீன ஆயுதங்கள் தட்டுப்பாடு அல்லது பற்றாக்குறை ஏற்பட மிக அதிக வாய்ப்பு இருப்பதென்றே வெவ்வேறு செய்திகள் தெரிவித்த வண்ணம் இருக்கின்றது. இதில் ஒரு முக்கியமாக தேவையாக பார்க்கப்பட்ட இந்த மோதல் நீடித்தால் எந்த வகையான ஆயுதங்கள் வேகமாக தீண்டுவிடும் என்பதில் ஒரு சிக்கல் இருக்குது. அதாவது தடுப்பு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் முற்றுமுழுதாக பாதிக்குமா? டிஃபென்ஸ் முனிஷன்ஸ், அதாவது முக்கியமான தேவையாக கருதப்படுற ஆயுதங்கள் தடுப்பு ஆயுதங்கள். ஈரானின் ஏவுகணை தாக்குதல்களை முறியடிக்கக்கூடிய தடுப்பு ஆயுதங்கள் அமெரிக்காவோடு மிக அதிகமாக தீர்ந்துவிடும் என்று சொல்லப்படுது. இவை ஈரானின் ஏவுகணைகள் மற்றும் ரோன்களை வானிலையை இடைமறுத்து அழிக்க பயன்படுவை. இதுதான் இப்பொழுது அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இவற்றின் இருப்பு ஏற்கனவே குறைந்து வருவதாக இருக்கின்றது. டெர்மினல் ஹை ஆல்டிடியூட் ஏரியா டிஃபென்ஸ் உயரத்தில் வரும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தடுக்க உதவும். இந்த தற்காப்பு ஏவுகணைகள் மிக விலை உயர்ந்தவை மற்றும் இவற்றை உற்பத்தி செய்ய நீண்ட காலம் எடுக்கும். ஸ்டாண்டர்ட் மிசைல் சொன்னால் SM-3, SM-2, SM-3, SM-6 அமெரிக்க கப்பல்களில் உள்ள இந்த ஏவுகணைகள் கடல் வழி தாக்குதல்களை தடுக்க பயன்படுகின்றன. இது அநேகமாக பந்தர் அப்பாஸ் எல்லையில் ஹார்முஸ் ஜலசந்தியில அடிச்சு சாத்தினா அங்கேயும் தீர்ந்து போயிடும். அப்ப இதொண்ட பார்க்கலாமா? அப்ப தாக்குதல் ஆயுதங்கள் ஒஃபென்சிவ் முனிஷன் என்று சொல்லக்குள்ள ஈரானின் ராணுவ கட்டமைப்பு மற்றும் ராணுவ தளங்களை அழிக்க அமெரிக்கா ஆக்ரோஷமான தாக்குதல் நடந்துவிட்டு இருக்கும். குரூஸ் மிசைல் என்று நீண்ட தூரத்தில் இருந்து துல்லியமாக தாக்கும் இந்த ஏவுகணைகள் போரின் தொடக்கத்தில் பெருமளவில் பயன்படுத்தப்படுகின்றன. இவற்றின் கையிருப்பும் அமெரிக்கா தொடர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கின்றது. இந்த பிரிசியன் கைடட் பம்ப்ஸ் JDAMS போன்றவை விமானங்களிலிருந்து வீசப்படும் இந்த துல்லியமான குண்டுகள் ஈரானின் ராணுவ தளங்களை அழிக்க தேவைப்படுகின்றன. இவை தற்காப்பு ஏவுகணைகளை விட உற்பத்தி செய்ய எளிதானவை என்றாலும் நீண்டகால போருக்கு அதிக அளவில் தேவைப்படும். அந்த அளவுக்கு போல்ட இல்லையாமனு சொல்லப்படுறாங்க. மெகசின் டெப்த், ஆயுத கிடங்கின் ஆழம் என்பது ஒரு ராணுவ பிரச்சனை. இது எப்படி? இந்த அதிநவீன ஏவுகணைகளை ஒரு வாரத்தில் தயாரித்து விட முடியாது. ஒவ்வொன்றையும் தயாரிக்க பல மாதங்கள் முதல் ஆண்டுகள் வரை ஆகலாம்.
ஒரு மலிவான ஈரானிய ட்ரோன்களை வீழ்த்த பல மில்லியன் டாலர் மதிப்புள்ள அமெரிக்க ஏவுகணைகளை பயன்படுத்த வேண்டிய சூழல் தான் இப்போது அமெரிக்கா முகம் கொடுத்து வருகின்றது. இது பொருளாதார ரீதியாகவும் இராணுவ ரீதியாகவும் மிகப்பெரிய நஷ்டம், கஷ்டம், துன்பம், துயரம் அமெரிக்காவுக்கு. அமெரிக்கா ஈரானுடன் மட்டும் போடவில்லை, சீனா, ரஷ்யா போன்ற நாடுகளுடான மோதல் அபாயத்தையும் கருத்தில் கொண்டு தனது முழு ஆயுத கையிருப்பையும் ஈரானுக்கு எதிராக மட்டும் காலி செய்து விட முடியாது. மற்ற யுத்தத்தையும் பார்க்கணும் இல்லை. அமெரிக்காவிடம் துப்பாக்கிகள் அல்லது பீரங்கிகளுக்கு குறைவில்லை என்றாலும் ஈரானில் ஏவுகணை தாக்குதல்களை தடுத்து நிறுத்த தேவைப்படும் அதிநவீன ஏவுகணை தடுப்பு அமைப்புகள் ஏஆர் டிஃபென்ஸ் இன்டர்ஃபேசஸ் தான் அமெரிக்காவின் தற்போதைய மிகப்பெரிய கவலை. போர் நீடித்தால் அமெரிக்கா மற்ற நாடுகளிடமிருந்து ஆயுதங்களை வாங்கவோ அல்லது போர்க்கால அடிப்படையில் உற்பத்திகளை பல மடங்கு அதிகரிக்கவோ வேண்டியிருக்கும். அப்ப தற்போதைய சூழலில் அமெரிக்கா மற்றும் ஈரானிடையே பிப்ரவரி 28 தொடங்கிய இந்த மோதல் ஆபரேஷன் எபிக் ஃபியூரி என்று அழைக்கப்படும் ஒரு தீவிரமான இராணுவ போராக மாறியுள்ளது. இந்த சூழலில் தான் அமெரிக்காவின் இழப்புகள் மிகப்பெரிய நஷ்டத்திலையும் கஷ்டத்திலையும் போயிருக்கிறார். இந்த போர் தொடங்கிய இந்த 6 நாட்களிலேயே அமெரிக்கா பெரும் நிதி சுமையை தாண்டி இருக்கின்றது. போரின் முதல் சில நாட்களிலேயே ஆயுதங்கள், இராணுவ வீரர்கள் நடமாட்டம், கப்பல்கள் மற்றும் போர் விமானங்களின் செயல்பாடுகளுக்காக அமெரிக்கா 5 பில்லியன் கிட்டத்தட்ட 500 கோடி டாலர் மேல் செலவழித்துள்ளதாக சொல்லப்படுகின்றது இந்த நாட்கள் மாத்திரம். இப்ப இது நீடிச்சுண்டா பொருளாதார பலன்களின் கணிப்புப்படி போர் சில வாரங்களுக்கு மேல் நீடித்தால் அதன் மொத்த பொருளாதார மற்றும் இராணுவ செலவு என்பது 65 பில்லியன் முதல் 210 பில்லியன் வரை செலவிடக்கூடும். இது தினசரி என்று பார்த்தோமா, தினசரி ஒரு விமானம் தாங்கிய கப்பல், கேரியர் ஸ்ட்ரைக் குரூப் மற்றும் அதன் துணைப்படைகளை ஒரு நாள் பராமரிப்பதே பல மில்லியன் டாலர்கள் செலவாகிறது. இத்துடன் போர் விமானங்களின் செயல்பாடுகள், ஷார்டிஸ் ஏவுகளின் பயன்பாடு மற்றும் பிற தளபாடு செலவுகளை சேர்க்கும் போது இந்த தொகை மிகப்பெரிய அளவில் உயிர்கிறதாம். அப்ப இதை எப்படி, அதாவது உயிர் மற்றும் உடைமை இழப்புகள் மிலிட்டரி லாசஸ் என்று சொன்னால் இது வெறும் பண இழப்பு மட்டுமல்ல, களத்தில் சில துரதிருஷ்டவசமான இழப்புகளும் ஏற்பட்டுள்ளதாகவே தெரிவிக்கப்படுகின்றது. இந்த மோதலில் இதுவரை சில அமெரிக்க இராணுவர்கள் உயிரிழந்துள்ள சுமார் 6 பேர் சொல்றாங்க, பலர் காயம் சொல்றாங்க. அமெரிக்காவின் F-15 ஈராக போர் விமானங்கள் சில விபத்துக்குள்ளாய் உள்ளன. மேலும் மத்திய கிழக்கில் உள்ள சில இராணுவ தளங்களின் ஈரானிய ஏவுகணை தாக்குதல் உள்ளாய் இருக்கின்றது. மிக அதிக விலை உயர்ந்த ஏவுகணை தடுப்பு அமைப்புகளான பேட்ரியட் டாட் தொடர்ந்து பயன்படுத்தப்படுவதால் அவற்றின் கையிருப்பு குறைவது என்பது தவிர்க்க முடியாத ஒன்றுதான். இதைத்தான் நாம அடித்து சொல்றோம். உங்களால முடியாத ஒற்றுங்கன்னா கேட்க மாட்டேங்களே. நீங்க தொடர்ந்து நீங்க சண்டைக்குள்ள இருப்பீங்கன்னா அமெரிக்கா மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்க போகின்றது என்பதுதான் மிகப்பெரிய செய்தியாக பார்க்கப்படுகின்றது. மற்றும் குளோபல் டிஃபென்ஸ் ரெடினஸ் அந்த பாதிக்கும் அபாயம் இருக்குன்னு சொல்லப்படுகின்றது. இடைமறிப்பான்களை பேட்ரியாட் டாட் போன்ற ஏவுகணை அமைப்புகளை ஈரானின் ட்ரோன்களை வீழ்த்த பெருமளவில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. மற்றும் ஈரானுடனான போர் நீடித்தால் ஹார்முஸ் ஜலசந்தி, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் மற்றும் பந்தராபாஸ் போன்ற பகுதிகளில் எண்ணெய் போக்குவரத்து பாதையில் பாதிப்பு ஏற்படும் என்றும், இது உலகளாவில் கச்சா எண்ணெய் விலையை விண்ணை தொட வைக்கும் என்றும், இது அமெரிக்க பொருளாதாரத்தில் பண வீக்கத்தை இன்ஃப்ளேஷனை கொண்டு வரும் என்றும் சொல்லப்படுகின்றது. மிக அதிகமான இழப்புகளை கொண்டு வரும் என்றால் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் இந்த போர் தொடர்பாக மாறுபட்ட கருத்துக்கள் நிலவினாலும் ஈரானுக்கு ஆதரவான கூட்டணி என்று வாக்களித்திருக்கிறார்கள். டிசிசிவ் அண்ட் குயிக் விக்டோரி என்று, அதாவது குறுகிய கால வேகமான வெற்றியே அமெரிக்கா இப்போது அடித்து நொறுக்கத்தை பார்த்துதான் இப்ப குர்திஸ்காரங்களை உள்ளுக்கு இறக்கியிருக்காங்க. இப்பொழுது சர்வதேச ரீதியாக அமெரிக்கா மீது தூதரக அழுத்தங்கள், டிப்ளமேட்டிக் பிரஷர் அதிகரித்து வருகின்றது. இந்த போர் நீடித்த காலத்துக்கு நீடித்தால் அது அமெரிக்காவின் இராணுவ வலிமையை விட அதன் பொருளாதார நிலைப்பு தன்மை மற்றும் சர்வதேச தூதரக உறவுகளுக்கு அதிக சவாலாக அமையும் என்று நாம் அடித்து சொல்லலாம். இது அப்ப ஆபரேஷன் எபிக் ஃபியூரி போர்க்களத்தில் தோல்வி அடையப்போனா தோல்விக்கு தான் வரப்போகுது. கிட்டத்தட்ட நெருங்கிய போர் கூட்டணி அதுவும் செயல்படுற மாதிரி தெரியல. இன்டெலிஜென்ட் ஷேரிங் என்று சொன்னால் ஈரானின் உளவு தகவல் பகிர்வு என்றும் அதிலேயும் கொஞ்சம் வீக் பண்ணப்பட்டிருக்குது. டாக் ஷேரிங் இது பணிப்பயிர் என்றும் சொல்லப்படுகின்றது. மிக அதிகமான நஷ்டமும் கஷ்டமும் தற்பொழுது ஈரான் கொடுத்து வருவதால் அமெரிக்கா மிகப்பெரிய பின்னடைவை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகின்றீர்களே. அமெரிக்கா மிகப்பெரிய
ஆயுதம் தீர்ந்து போகும் நிலையில் வந்தால் ஈரான் கை ஓங்கும் என்பதில் குறியாக இருக்கின்றது. ஈரான் பார்க்கலாம் மற்றொரு வீடியோவின் நேர்களின். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.